அனைத்து தமிழக பாஜக சொந்தங்களுக்கும் தமிழக உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைய பதிவு என்னவென்றால், நேற்று இடி மூலம் தமிழக டிஜிபிக்கு ஒரு அறிக்கை கொடுத்துள்ளது. அதில் என்னவென்றால், தமிழக முக்கிய அமைச்சர் ஒருவர் நகராட்சி நிர்வாகத்துறைகளில் 25 லட்சம் 35 லட்சம் என பணம் பெற்றுக்கொண்டு ரூ.888 கோடி ஊழல் செய்துள்ளார் என்று வலுவான ஆதாரங்களோடு ஒரு ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது இடி. அதற்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியது. என்னென்ன அது எப்படி ஆதாரங்கள் என்றால், வாட்ஸ்அப் கால் மூலம் நடைபெற்ற உரையாடல்கள், முக்கிய அமைச்சரின் சகோதரர்கள் நடைபெற்ற வாட்ஸ்அப் மூலம் நடைபெற்ற பரிவர்த்தனைகள், 25 லட்சம் 30 லட்சம் என பணம் கட்டி வாங்கிய 150க்கும் மேற்பட்ட நபர்களின் முகவரிகள், அதுக்கான ஆதாரங்கள் அனைத்தையும் இடி கொடுத்துள்ளது. ஆனால் இதுவரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு மாறாக இதை திசை திருப்ப, இதை மடைமாற்ற தமிழக முதல்வர் அவர்கள் இன்று பாரத பிரதமர் மோடி தமிழக மக்களை இழிவுபடுத்திவிட்டார் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, எப்போதெல்லாம் திமுகவுக்கு அவப்பெயர் மக்கள் முன் வருகிறதோ அதை மடைமாட்ட திசை திருப்ப ஊடகங்களை விலக்கி வாங்கி ஒரு பிளாஸ் நியூஸ், பிரேக் நியூஸ் போல ஒரு பிரதமர் மோடி மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறியுள்ளார். ஆனால் பிரதமர் கூறியது என்னவென்றால், தமிழகத்தில் திமுகவினரால் பீகார் மக்கள் சிரமத்துக்குள்ளாகின்றனர், துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றுதான் கூறினார். ஆனால் அதை திசை மாற்றி தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி இப்படி பேசுகிறார் என்று அதை எவ்வாறெல்லாம் ஒரு வார்த்தை ஜாலங்கள் பாருங்கள். கருணாநிதி காலத்திலிருந்தே இவர்கள் செய்வது இதுபோல வார்த்தை ஜாலங்கள் தான். இவ்வளவு வளர்ந்த இன்டர்நெட் காலங்களிலும் சமூக வலைதளங்களில் இன்று நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் வலுவான ஆதாரங்களை, யார் பேசியது உண்மை, யார் பேசியது பொய் என்பதை வலுவான ஆதாரங்கள் நிரூபிக்கும் காலத்தில் கூட இதே 10-15 ஆண்டு காலம் என்றால் இதை உண்மை என்று மக்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் தற்பொழுது சமூக வலைதளங்கள் இப்போதெல்லாம் உடனுக்குடன் உண்மைகளையும் பொய்களையும் மக்கள் முன் கொண்டு வருகின்றன. இப்படி இருக்கும்போது கூட இவர்கள் வார்த்தைகளை பாருங்கள். பிரதமர் மோடி பேசியது எவ்வாறு திருத்தி பேசி இவர்கள் இந்த 888 கோடி ஊழலை திசை திருப்ப பார்க்கின்றனர் என்று முன்னாள் மாநில அண்ணாமலை அவர்கள் மூலம் இன்று தெளிவான பேட்டி செய்தியில் கொடுக்கப்பட்டது. இது இப்போது மட்டுமல்ல, நாமக்கல் நடந்த கிட்னி திருட்டு, அண்ணா பல்கலைக்கழக வழக்கு, கரூர் துயர சம்பவம் சிபிஐ ஒப்படைக்கப்பட்ட பொழுது, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது, இது போன்ற நிகழ்வுகளிலெல்லாம் அதனுடைய அந்த நெரட்டிவை மாற்ற, அதை திசை திருப்ப பல்வேறு வியூகங்களை அமைச்சர்களும் சரி, முக்கிய அமைச்சர்களும் சரி, தமிழக அமைச்சரும் சரி, முதல்வரும் சரி, ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை, பொய்யான விமர்சனங்களை மடைமாட்டுகின்றனர். அதற்கு இந்த சம்பவம் ஒரு உறுதியான செயல் என்று சொல்லலாம். ஆனால் பீகார் மக்களை, இங்கு வாழும் தமிழகத்தில் வாழும் பீகார் மக்கள் மீது பானிபூரி என்றும், வீடாவாயன் என்றும், வடக்கன் என்றும் கேவலமாக இவர்கள் பேசிய வீடியோக்கள், இவர்களின் அமைச்சர்கள் பேசிய வீடியோக்கள் ஆதாரங்கள் சமூக வலைதளத்தில் உள்ளது. அப்படி இருந்தும் இவர்கள் இன்று இவ்வாறு பிரதமர் மோடி மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்கின்றனர். தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இன்னும் தேர்தலுக்கு 5 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. அதற்கு முன்னாக இவர்கள் மீது வரக்கூடிய ஒவ்வொரு கெட்ட நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் அதை திசை திருப்ப எதற்கெடுத்தாலும் பிஜேபி என்று உள்ளே வருகின்றனர் என்று திசை திருப்பினார்கள். எஸ்ஐஆர் வரும்பொழுதும் எதிர்த்தார்கள். இப்பொழுதும் ஊழல் செய்ததை மறைப்பதற்காக திசை திருப்புகிறார்கள். தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாக்கு யாருக்கு என்று இன்றைய முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் வரப்போகும் காலங்கள் அனைத்தையும் இவர்களது பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க பிஜேபி ஐடிவிஸ் என்றுமே துணை வரும். உங்கள் முன் என்றுமே உண்மைகளை உடனுக்குடன் தெளிவுபடுத்தும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.